போற்றிவோம் நம சிவாய. சிவாய நமவோம். போற்றுதலுக்கும் வழிபாட்டுக்கும் உரிய பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல் அடிகளார் அவர்களுடைய நேரடியான வழிகாட்டுதலோடும் அருளாசிகளோடும் சிவன் அருள் சிவானந்த பயிற்சி வகுப்பு 2 நாட்கள் பேரூர் ஆதீன திருமடத்திலே இந்த வாழ்வியல் பயிற்சி முகாமானது வருகின்ற ஜூன் மாதம் 28, 29 சனி ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. இந்த 2 நாள் முகாம் எதற்காக, எதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்பதை பற்றித்தான் நாம் இப்போது சிந்தனையை துவங்குகின்றோம். வாழ்க்கை முழுவதும் ஓயாமல் நாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்ய பார்த்து பார்த்து சேர்த்து வைத்துக் கொள்கின்றோம். எது தேவையோ அதை நாம் அந்த தேவையை பூர்த்தி செய்கிறோம். இப்படி செய்தாலும் கூட நம்மளுடைய மனசு அமைதியாகவில்லை. மேலும் மேலும் தேவைகள் அதிகமாகி வருகிறது. திரும்பவும் அதே விதமான வாழ்க்கை ஓட்டம். முதலிலிருந்து ஓட ஆரம்பிக்கின்றோம். தேவைகள் அடைந்து முடிந்த பிற்பாடு பார்த்தால் பல தேவைகள் பெரிய பட்டியலாக நீண்டிருக்கிறது. வாழ்க்கை முழுவதும் தேவைகளை தேடிய ஓட்டம். பணம், பதவி, பெயர், புகழ், புலனின்பங்கள், கல்யாணம், வேலை, நிறைய நிலம், வீடு, இதோடு சேர்த்து பழிவாங்குதல், குறை சொல்லுதல், கூட இருப்பவர்கள் அவர்களை பற்றி குறைவாக பேசுவது, மற்றவர்களின் பொருட்களை அபகரிக்க நினைப்பது, இப்படி வாழ்க்கை முழுவதும் இவைகளே நிறைந்ததாக ஆகிவிடுகின்றது. இவைகளால் சலிப்பு ஆனாலும் கூட இந்த சலிப்பு, நிறைவின்மை, குறைபாடுடைய இந்த அழுத்தம், விரக்தி, இந்த வெறுப்பு, இந்த இவைகளே வாழ்க்கையினுடைய தன்மையாக, அம்சமாக நாம் ஏற்று வாழ பழகி விடுகின்றோம். இதெல்லாம் இருக்கும்பா, நாம் இப்படித்தான் வாழணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுறோம். இப்படிப்பட்ட மனிதர் கூட்டத்துல வெகு சிலர் மட்டுமே, எப்பா இது என்னடா வாழ்க்கை, நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஏன் இப்படி வாழ்றேன், எப்போதும் ஏதாவது தேவையை பற்றி சிந்தித்து அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறேனே, தேவையான பொருட்கள் தான் என்னை சுகப்படுத்துகிறதா, நிம்மதியாக்குகிறதா? ஒரு தேவை பூர்த்தியானதும் பல தேவை வந்து நிற்கிறது. தேவைகளும்